இன்று பொதுக்காலம் 9ஆம் வாரம் ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை. ஜூன் மாதம் இயேசுவின் திருஹிருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவியாக, என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். திருப்பாடல் அதிகாரம் 90, இறைவசனம் 2 முதல் 16, பல்லவியாக இறைவசனம் 1. வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் உரைய எண்ணி வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாட என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். பெற்ற நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறி அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்வோம். தூய பிரான்சிஸின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது மேலே சொல்லப்பட்ட தலைப்புதான் நம்முடைய நினைவுக்கு வந்து போகின்றது. அவர் தொழுநோயிலிருந்து குணம் பெற்றதும் இயேசுவிடம் வேண்டிக் கொண்டதற்கு ஏற்ப பெற்ற நன்மைக்கு நன்றியாக தன்னுடைய வாழ்வை ஆண்டவர் இயேசுவுக்காக அர்ப்பணிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அர்த்தமுள்ள வாழ்கின்றார். தூய பிரான்சிஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று நன்றி உள்ளவர்களாகவும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கின்றவர்களாகவும் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் வாசகம், புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறைவசனம் 12 முதல் 15 மற்றும் 17 முதல் 18 முடிய. அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்தெடுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையினின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கு இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே
ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரை மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உன் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே, வலிமை மிக்கோருக்கு 80. அவற்றில் பெருமைக்கு உரியது துன்பமும் துயரமுமே. அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்களும் பறந்து விடுகின்றோம். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். உம் அடியார் மீது உம் செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. நற்செய்தி வாசகம். சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள். மார்க் எழுதிய தூய நற்செய்தி வாசகம், அதிகாரம் 10, இறைவசனம் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் 1 தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவம் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவற்றை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.